நான் ஒரு முறை எல்லோரையும் அன்புடன் வாழ்த்து வரவேற்கின்றேன். வெண்டி ஆங்கிலிக்கன் தமிழ் திருச்சபையின் சார்பாக புதிதாக வந்திருக்கிற அனைவரையும், இந்த விழாவில் பங்கு கொண்ட வந்திருக்கிற அனைவரையும் கிறிஸ்துவ நாமத்தில் அன்போடு வரவேற்கின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை பார்த்தீங்களா, பசிக்கிற நேரத்துலையும் தூங்குற நேரத்துலையும் கொடுத்துருக்காங்க. நானும் ஏற்கனவே பிரசங்கத்தை சுருக்கி 25 மினிட்ஸில் முடிக்கலான்னு பார்த்தா, இதுக்கு மேலே எப்படி சுருக்குன்னு தெரில எனக்கு. நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். பட் 20 மினிட்ஸ் தான் போக நினைக்கிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ட்ரை பண்ணுவோம். முதல் கர்த்தருக்கு நன்றி சொல்லி இந்த தேவ செய்தி ஆரம்பிக்கலாம். அன்பான கர்த்தரை, இந்த அருமையான வேளையில் வசனங்கள் மூலியமாக நீ பேசுமாறு கொண்டாடுகின்றோம். இது நானும் ஞானத்தோடும் பலத்தோடும் தாழ்ச்சியோடும் இந்த தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள வல்லமை தருமாறு கொண்டாடுகிறேன். இயேசு நாமத்தினுடைய அன்பு தந்தையே, ஆமேன். போன வருடம் 2024 ஒரு திருமணத்தை பற்றி ரொம்ப பரபரப்பாக உலகம் போல பேசப்பட்ட திருமணம். அது பெரிய பெரிய மேகசின்ஸ், எக்கனாமிக் டைம்ஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியாலாம் இந்த திருமணத்தை பற்றி எழுதப்பட்டது. சோஷியல் மீடியாவில் மிகவும் பரவலாக பகிரப்பட்டு வைரலாக தீயாக பரவின ஒரு திருமணம் அது. ஆனாலும் இந்த திருமணம் வந்து ஒரு அரச குடும்பத்து திருமணம் கிடையாது. ஒரு பெரிய உலகத்து பெரிய பணக்காரோடைய முக்கிய புள்ளியோட அவங்க திருமணமும் கிடையாது. ஒரு சாதாரண குடும்பத்து திருமணம் தான். அமெரிக்கா மாகாணத்தில், அமெரிக்கா நாட்டில் ஆரோகான்ங்கிற ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய 2, அதாவது ஒரு மணமகனும் மணமகளோட பேர் வந்து கலினா, மணமகன் பேர் ஷேன் பவ்லோஸ்கி. இவங்க 2 பேரும் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அவங்க அந்த ஆரோகான் ஸ்டேட்டில் உள்ள ஒரு அருமையான ஒரு திருமண மண்டபத்தை தேர்ந்தெடுத்து அதை புக் பண்ணுறாங்க. நம்ம ஊர் மாதிரி இல்லாமல், நம்ம ஊரில் கல்யாணத்துக்கு 500 பேர் 600 பேர் கூப்பிடுவாங்களா, அவங்க ஊர் வழக்கப்படி, அவங்க ஊர் கலாச்சாரப்படி 50 பேரை திருமணத்தை அழைக்கிறாங்க. நெருங்கிய உறவுகள், நெருங்கிய நண்பர்கள். திருமண நாள் நவம்பர் 2ஆம் தேதி 2024. ஸோ மணமகனும் மணமகளும் திருமண ஆடைகள் அணிந்து கொண்டு அந்த மண்டபத்து, அதாவது திருமண ஹாலுக்கு வெளியே நிற்கிறாங்க. அலங்காரம் செய்யப்பட்ட திருமண ஹால் அது. உள்ளுக்குள்ளார கெஸ்ட் காத்துட்டு இருக்கிறாங்க. கதவு மெதுவாக திறக்கப்படுது. மணமகனும் மிக எதிர்பார்ப்போடு அந்த கதவு, திறந்த கதவு வழியாக அவங்க நுழையிறாங்க. நுழையும் பொழுது அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருக்குது. மகிழ்ச்சிக்கு பதிலாக அழைக்கப்பட்ட 50 பேரில் 5 பேர் தான் திருமணத்துக்கு வந்திருக்காங்க. ரொம்ப ஷாக்காக இருக்குது அவங்களுக்கு. முக்கியமாக அந்த மணமகள் கலினா ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாராங்க. அவமானமும் அதை நினைக்கிறாங்க. அவங்களால அதை ஜீரணிச்சிக்கவே முடியல. ஏன்னா அவங்க இந்த 50 பேருக்கும் ஏற்கனவே கொடுத்த அந்த அழைப்புதலின்படி 40 பேர் RSP கொடுத்துருக்காங்க. இவங்களே ஃபோன் பண்ணி 25 பேர் கட்டாயம் வரன்னு உறுதி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் திருமணத்துக்கு வந்தது 5 பேர் தான். திருமணம் முடிஞ்சிருது. சில நாட்கள் கழித்து கலினா ரொம்ப மன வருத்தத்தோட இவங்க அந்த திருமண அந்த வெடியில் நுழைந்து அங்கே அந்த எம்டி ஹாலை பார்க்கக்கூடிய அந்த சிறிய வீடியோ கிளிப்பை டிக்டாக்ல போஸ்ட் பண்ணுறாங்க. போஸ்ட் பண்ணும்பொழுது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லிட்டு ஒரு சப்டைட்டில் போடுறாங்க. அது கேப்ஷன் சொல்லலாம் நம்ம. அவங்க போட்ட அந்த சப்டைட்டில் யூ பிளான்ட் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் என்ட்ரன்ஸ், ஜஸ்ட் ஓப்பன் த டோர்ஸ் டு அன் எம்டி வென்யூ. இது தமிழாக்கம் பண்ணோம்னா, ஒரு காலியான வெட்டி ஹால் நுழைவதற்காகவா ஒரு அழகான நுழைவாயிலை திட்டமிட்டேன். இது உண்மை நிகழ்ச்சியில் நம்ம என்ன தெரிந்து கொள்ளலாம்னா, நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினராக இருந்தாலும் சரி, அவர்கள் எப்பொழுதும் உண்மையாக இருக்க மாட்டாங்க. நம்மளே சேர்த்தா நம்மளும் எல்லா நேரத்திலும் எல்லா காரியத்திலும் உண்மை உள்ளவரான்னு கேட்டால் கிடையாது. ஒரே ஒருத்தர் கடவுள் மட்டும்தான் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த வெண்டி ஆங்கிலிக்கன் தமிழ் திருச்சபை ஆரம்பித்து ஒரு வருடம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வருடம் ஆரம்பித்து இந்த முதல் வருடம் கொண்டாடும் பொழுது இந்த தேவன் எந்த அளவுக்கு அவருடைய உண்மைத்தனம், ஃபெய்த்ஃபுல்னஸ் இந்த சபையில் இருந்ததுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இன்றைய முதலாண்டு விழா. ஆக இன்றைக்கி நான் பேசக்கூடிய தேவ செய்தி கர்த்தருடைய அந்த உண்மைத்தன்மை, ஃபெய்த்ஃபுல்னஸை குறித்து பேசினா ஒரு சரியான தலைப்பாக இருக்கும் நினைக்கிறேன். வைக்கக்கூடிய தலைப்பு கர்த்தரின் உண்மை பெரிதாக இருக்கிறது. கிரேட் இஸ் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். கடவுளோட ஃபெய்த்ஃபுல்னஸ், அவர் உண்மைத்தன்மை பற்றி வேதத்தில் படிக்கும் பொழுது அது மிக ஆழமான சத்தியத்தை எடுத்து காட்டுகின்றது. கடவுள் உண்மைத்தனம்,
ஃபெய்த்ஃபுல்னஸ் வந்து நம்மளுடைய நம்பிக்கையின் அடித்தளமாக இருக்கிறது, நம்ம ஆன்மாக்களுக்கு நங்கூரமாக இருக்கின்றது. கடவுளுடைய உண்மைத்தன்மை முடிவில்லாதது, அது ஒவ்வொரு காலம் தோன்றுகின்ற சூரிய உதயத்தை போல் நிலையானது. புலம்பல் 3:22-33 படித்தோம்னா 22-23, நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கின்றது. கிரேட் இஸ் தை ஃபெய்த்ஃபுல்னஸ். கர்த்தருடைய கிருபை, அவரது அன்பு இரக்கங்கள் ஒருபோதும் முடிவுக்கு வராது, அவை ஒவ்வொரு காலைதோறும் புதியவைகளாக இருக்கின்றன. இந்த வசனங்களை இறைமைக்கு எழுதும் பொழுது ஒரு மகிழ்ச்சியான காலகட்டத்தில் எழுது கிடையாது, எல்லாமே அவருக்கு நிறைவாக இருந்தது கிடையாது. இது எழுதும் பொழுது எருசலேம் இடிபாடுகளுக்கு இடையில் நாடு கடத்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஏகப்பட்ட பேரழிவுகள், இஸ்ராயல் மக்கள் கர்த்தரை விட்டு விலகி போடக்கூடிய அந்த வருத்தமான சூழ்நிலை தான் இவர் எழுதும் பொழுதும் அவர் கர்த்தர் உண்மை உள்ளவர் என்பதை விசுவசனால எழுதுகிறார். நம்ம வாழ்க்கையில் சில கட்டங்களில் மகிழ்ச்சியாக நிறைந்திருக்கும், சில காலகட்டங்கள் துன்பங்கள் நிறைந்திருக்கும். கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழிவது போல தோன்றலாம் சில காலகட்டங்களில். ஆனால் சில சமயத்தில் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல நம்மளோட சோதனைகள் தொடர்ந்து வந்து அதுக்கு முடிவில்லாத போல இருக்கலாம். ஆனால் உறுதியாக நம்ம பற்றி கொள்ள வேண்டிய விஷயம், கர்த்தருடைய உண்மைத்தனம் என்று மாறாது, அது சூழ்நிலைகளை பொறுத்து கிடையாது. அவர் நம்முடைய மகிழ்ச்சியான காலங்களிலும் இருக்கிறார், துன்ப காலங்களிலும் இருக்கிறார். கர்த்தருடைய உண்மைத்தனம், கடவுளுடைய ஃபெய்த்ஃபுல்னஸ், அது அவரோட மாறாத இயல்பை காட்டுது. God's faithfulness is unchangeable nature. எபிரேயர் 13:8 படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இருக்கிறார். ஆனால் நீங்கள் இந்த தேவனுடைய உண்மைத்தன்மையை, இந்த தேவனுடைய ஃபெய்த்ஃபுல்னஸை ஒரு சாதாரண அர்த்தத்தில் எடுத்துக்கொள்கிறீங்களா, இல்லைனா உங்கள் வாழ்க்கையில் அதை ஆழமாக விசுவசித்து உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துறீங்களா தான் இன்றைக்கி நம்மளுக்கு சவால் விடப்படுற கேள்வி. வாழ்க்கை நன்றாக சென்று கொண்டிருக்கும் பொழுது, நம்ம கேட்கக்கூடிய வேண்டுதலுக்கு பதில் கிடைக்கும் பொழுது, அப்போ கர்த்தர் உண்மைக்கு அப்போ மட்டும் நன்றி சொல்கிறோமா? கர்த்தரிடமிருந்து பதில் வராத பொழுது, சோதனைகள் வரும் பொழுது அவர் உண்மைத்தனத்தை கேள்வி கேட்கின்றோமா? அவர் நம்மை மறந்து விட்டாரா அல்லது கைவிட்டாரா என்று கேள்வி கேட்க தோன்றுகின்றதா? ஏசாயா 49:15-16 சிறியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் சொல்லக்கூடிய தேவனை தான் நம்ம வழிபடுகின்றோம். கர்த்தர் என்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன்னு என்ன சொல்கிறாருன்னா, என்ன அர்த்தம்னா, அந்த அளவுக்கு நெருக்கமாக நம்மளை அறிந்திருக்காருன்னு அறிந்து கொள்ளலாம். எல்லா காலகட்டத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அவர் உண்மையில் வர நம்ம புரிந்து கொள்ளலாம். பல நேரத்தில் பார்த்தீங்கன்னா துன்பங்கள் வரும்பொழுது நம்ம திரும்பி பார்க்கறது கிடையாது, பின்னோக்கி பார்க்கும்பொழுது தான் வாழ்க்கையில் எப்படி கரம் பிடித்துட்டு வந்திருக்காரு, நம்மளுக்கு பல நன்மைகள் நடந்ததுக்கு காரணம் வந்து கர்த்தர் அனுமதிச்சாலும் தான் நடந்திருக்க நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அதாவது வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் என்ன செய்கிறார் நம்ம புரிந்து கொள்ளாவிட்டால் கூட கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நமது மகிழ்ச்சியான காலங்களாக இருந்தாலும் சரி, துன்ப காலங்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உண்மையுள்ளவர் என்பதை அறிந்து அவர் நமக்காக நம்மோடு இருக்கின்றார் என்பது மட்டுமில்லாமல் அவருடைய மகிமைக்காக அனைத்தையும் செய்கிறார் நினைக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தருடைய சமாதானம் நம்மிடம் இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அவர் உண்மைத்தனம் இதயங்களில் வந்து ஒரு நன்றி உணர்வை தர வேண்டும். ரொம்ப முக்கியமாக வந்து ஒரு தாழ்ச்சியை, ஒரு பணிவை தர வேண்டும். ஆனால் வாழ்க்கையில் எல்லாமே நன்றாக போய் கொண்டு இருக்கும் பொழுது, குடும்பத்தில் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது, வேலைகள் பாதுகாப்பாக இருக்கும் பொழுது, எல்லா தேவைகளை பூர்த்தி செய்யும் பொழுது, நம் பல வேலைகள் நன்றி இல்லாமல் கர்த்தருடைய உண்மைத்தனத்தை மறந்து விடுகின்றோம். நம்ம படிக்க போகிற அந்த வசனம் வந்து நம்மளுடைய இந்த மறத்தலை, நன்றி கெட்ட இந்த தன்மையை வந்து இந்த வசனங்கள் வந்து எச்சரித்து காட்டுது. உபாகமம் 8:12-14 வசனம், நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவையெல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதய மேட்டுமே அடையாமலும் உன்னை அடிமைத்தனை வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வெற்றிகள், வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய எல்லா பலன்களுக்கும் நான் அது தகுதியானவன் என்ற பெருமை இல்லாமல் எல்லாமே கர்த்தரிடம் வந்ததுன்னு சொல்லி நம்முடைய இருதயம் மேட்டுமேறையாமலும் பெருமைப்படாமலும், மிக முக்கியமாக உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும்.
கடவுள் நம்ம ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் உண்மைத்தன்மை, அதாவது அவரோட உண்மைத்தன்மைங்கிறது அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் என்பது அவர் தாராள மனப்பான்மையை காட்டுவது மட்டுமல்லாமல் அவர் மேலே ஆழமாக நம்பிக்கை வைக்கிறதுக்கும் அவருக்கு சேவை செய்வதற்கும் நம்மளுக்கு கொடுக்கப்படுற காரியங்கள். நமக்கு தேவை இருக்கும்போது கர்த்தரை கூப்பிடுகின்றோம், வேண்டுகின்றோம். ஆனால் எல்லாம் நன்றாக போய்கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தரை தேடுகின்றோமா, அவருடன் தேடுகின்றோமா, நன்றி செலுத்துகின்றோமா, மறக்காமல் இருக்கிறோமா? அடிக்கடி நம்ம சொல்லக்கூடிய ஜெபம் வந்து சங்கீதம் 103:2 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நாம் கடன் ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்லும்போது என்ன சொல்கிறோம்னா, நம் வாழ்வில் ஒவ்வொரு நன்மைக்கும் கர்த்தர் ஆதாரமாக இருக்கான்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அவரை சார்ந்தான் இருக்குன்னு சொல்லி நம்ம அறிக்கை அடிக்கின்றோம். இப்படி இருக்கிறது மூலமாக இருதயங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு நன்றி உணர்வு வருது மட்டும் இல்லாமல் ஒரு தாழ்ச்சி பணிவும் வர வேண்டும். ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே பொருள் சார்ந்தது கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அவருடைய உண்மைத்தனத்தை வந்து இன்னைக்கு வந்து பொருட்கள் மேலே, நம்மளோட உடல் ஆரோக்கியத்தின் மேலேயும் எல்லா செல்வங்கள் கிடைப்பதையும் வச்சு இணைத்து பேசப்படுகின்றது. அப்படி தான் போதிக்கப்படுகின்றது. இன்றைக்கி பல செழிப்பின் உபதேசங்கள், ப்ராஸ்பரட் டீச்சிங் அப்படி தான் போதிக்கின்றது. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உலகத்தை சார்ந்த ஆசீர்வாதங்கள் மேலே அதிகமானது, மேலானது. முக்கியம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஒரு காலத்தில் நான் கர்த்தருக்கு முன்பாக விரோதியாக இருந்தேன், சத்துருவாக இருந்தேன். கிறிஸ்துவனுடைய மீட்பினாலே நான் பிதாவோட ஒப்புரவாக்கப்பட்டிருக்குங்கிறது மாபெரும் ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருக்குள் நான் இருக்கிறேன், இயேசுக்குள் நான் இருக்கிறேன், இயேசுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது மாபெரும் ஆசீர்வாதம். பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தில் வாழ்கிறார் என்பது மாபெரும் ஆசீர்வாதம். மிக முக்கியமாக நான் இறந்தாலும் உயிர்த்தெழுவேன், கிறிஸ்து இயேசு மகிமையோடு வரும்பொழுது நான் அவரோடு மாட்சிமையில் பங்கு பெறுவேன் என்று எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்க அந்த நோக்கம், அந்த ஹோப் வந்து ஒரு மாபெரும் ஆசீர்வாதம். கடவுளுடைய உண்மைத்தனத்துக்கு மிகப்பெரிய சான்று அவர் நமக்கு என்ன கொடுக்கிறார் என்பது கிடையாது, எந்த அளவுக்கு நான் அறிந்திருக்கின்றேன் என்பதுதான். கடவுள் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதங்கள் நமது மகிழ்ச்சிக்காக மட்டும் கிடையாது, கர்த்தருடைய மகிமைக்காக இருக்கின்றன. நம்முடைய எல்லா விதமான தனிப்பட்ட, சொல்லப்போனால் தனிப்பட்ட நம்மளுடைய திறமைகள், செல்வங்கள் எல்லாமே கர்த்தருடைய ராஜ்யத்திற்காகவும் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்யவும் மற்ற ஊழியம் செய்யவும் கொடுக்கப்படுகின்றன. நம்ம எதிர்கொள்கின்ற மிக சவாலான காலகட்டங்களில் நம்ம பொறுமை சோதிக்கப்படும் பொழுது கடவுள் என்ன செய்கிறான்னு நம்ம யோசிக்கலாம். நம்ம விசுவாசம் சோதனைக்கு உண்டாகலாம். ஆனால் இந்த தருணங்களை தான் கர்த்தர் மிக ஆழமாக நம்ம இதயங்களில் செயல்பட்டு அவரை நம்பியிருக்க, மிக முக்கியமாக காத்திருக்க கற்றுக் கொடுக்கிறார். அண்டர்லைன் பண்ணிக்கலாம், காத்திருக்க கற்றுக் கொடுக்கிறார். காத்திருக்கும் காலங்களில் கர்த்தர் நம்முடைய குணத்தை, நம்முடைய நேச்சரை வந்து வடிவமைக்கிறார், ஷேப்பு கொண்டு வரார். மிக முக்கியமாக அவர் நோக்கங்களுக்காக நம்மை தயார்படுத்துகின்றார். ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுப்பலன் அடைந்து கழுகைகள் போல் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். காத்திருந்தாலும் கர்த்தரின் உண்மைத்தனம், அவர் வாக்குறுதி மாறாது என்று வேதத்தில் பல இடங்களில் படிக்கலாம், பல பேர் வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு 2 பேர் வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். முதலாவது தாவீது. இஸ்ரவேல் ராஜாவாக சாமுவேல் தீர்க்கதரிசியால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் பல வருடங்கள் கழித்து அரியணை ஏறுகிறார். இடைப்பட்ட காலங்களில் சவுல் ராஜாவால் அவர் வேட்டாடப்பட்டு குகைகளில் வாழக்கூடிய நிர்பந்தமாகின்றது. எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்குங்கின்ற அந்த ஒரு நிச்சயமற்ற தன்மையில் இருந்தாலும் அவர் கர்த்தருடைய உண்மைத்தனத்தின் மேல், ஃபெய்த்ஃபுல்னஸ் மேலே நம்பிக்கை வைக்கிறார். அவர் வெற்றி கொள்ள நம்ம பார்க்குறோம். அதுபோல் இரண்டாவது ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஆதியாகமம் 50:20 யோசேப்பை பற்றி பார்க்கலாம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய எண்ணம் கொண்டீர்கள், ஆனால் இறைவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே பல உயிர்களை காக்கும் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் நன்மையாக மாற்றினார். யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களால் அடிமைத்தனத்துக்கும் சிறைவாசத்திற்கும் உட்படுத்தப்பட்டு அது பல வேதனைகளை அவர் அனுபவித்து வந்தாலும் கர்த்தர் அவருடைய நோக்கத்திற்காக மிக முக்கியமாக இஸ்ரேல் மக்கள் பஞ்சத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் அதனால் மடியாமல் இருக்க யோசேப்பை எகிப்தில் அரசனுடைய இணையான ஒரு பெரிய ஒரு உயர்ந்த பதவியை கொடுத்து அவர்களுக்கு உணவளிக்கிறதுக்கான அந்த திட்டத்தை செய்கிறத நம்ம பார்க்க முடியும். ரொம்ப அருமையாக யோசேப்பு சொல்வார் சகோதரர்களை பார்த்து, நீங்கள் எனக்கு எதிராக தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கடவுள் அதை நன்மைக்காக செய்தார். யோசேப்பு தன் வாழ்க்கையில் ஒவ்வொரு துயரமும் ஆசீர்வாதமும்
கடவுளுடைய திட்டம் என்பதை முழுமையாக விசுவசித்து அவர் உண்மைத்தனத்தின் மேல் நம்பிக்கை கொண்டு நன்றி உலராக வாழ்ந்தார். சங்கீதம் 27:14 கர்த்தருக்கு காத்திரு, அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கே காத்திரு. காத்திருக்கும் காலங்களில் கர்த்தருடைய திட்டத்தை நாம் புரிந்து கொள்ளாவிட்டாலும் அவர் உண்மைத்தனம் என்றும் மாறவே மாறாது. பெரும்பாலும் காத்திருப்பது என்பது கர்த்தருடைய ஒரு திட்டம். நம்முடைய நம்பிக்கையை வளர்ப்பதற்காகவும் நம்ம குணங்களை செம்மைப்படுத்துவதற்காகவும் நம்மை அவர் நெருங்கி சொல்வதற்காகவும் தான் அப்படி அவர் செய்கிறார். காத்திருக்கும் போதுதான் நாம் அவரை முழுமையாக சார்ந்து இருக்கவும் அவருடைய வாக்குறுதிகள் இளைப்பாறவும் கற்றுக்கொள்கிறோம். While we wait on the Lord, we know how to rest in His promises. ஆக இந்த கர்த்தருடைய உண்மையான அந்த உண்மைத்தனம், மாறாத உண்மைத்தனம் இதை பற்றி பேசும்பொழுது இன்றைக்கி கர்த்தர் மட்டும் என்ன பேசுகிறார்? இன்றைக்கி பல பேர் இங்கே வந்திருக்கீங்க, பல பேருக்கு துயரங்கள், துன்பங்கள், வருத்தங்கள், வியாதிகள் இருக்கலாம். சிலருக்கு விசா பிரச்சனைகள், சிலருக்கு வேலை பிரச்சனைகள், சிலருக்கு உடல் குணமில்லாத அந்த அசௌகரியங்கள், பிள்ளைகளை குறித்து பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவது என்னவென்றால், இன்றைக்கு தைரியமாக இருங்கள், நான் உங்களுடன் பயணிக்கிறேன். அவருடைய திட்டம் எப்பொழுதும் மேன்மையானது என்று நீங்கள் நம்பலாம். காத்திருப்பு என்பது எளிதானது கிடையாது. ஆனால் அது கர்த்தருக்கு முன்பாக மதிப்புக்குரியது, உத்தமமானது. ஏனென்றால் நாம் காத்திருக்கும் ஒருவர் எப்பொழுதும் உண்மையானவர். துன்பம் தவிர்க்க முடியாது. நம்ம வீழ்ந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வியாதிகள், வருத்தங்கள், துயரங்கள், தோல்விகள், மனசுமைகள் எல்லாமே வாழ்க்கையில் ஒரு பங்கான வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கடவுள் ஏன் இதை மாதிரி போன்ற விஷயங்களை வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்று நம்மை கேள்வி கேட்க வைக்கலாம். மிக வேதனையான சூழ்நிலையில் கூட கர்த்தர் அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காகவும் நம்முடைய நம்பிக்கையை வளர்ப்பதற்காகவும் சில நேரங்களில் அவர் மௌனம் காப்பது போல இருக்கலாம். ஆனால் ஒரு உண்மை, முக்கியமான உண்மை, கர்த்தர் தன் பிள்ளைகளை கைவிடுவது கிடையாது. வேதத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ பார்த்தோம், 2 பேரோட வாழ்க்கையை பார்த்தோம். தாவீது, யோசேப்புன்னு சொல்லப்போனால் ஆபிரகாம், சாரா வாழ்க்கையை பார்த்துருக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் விசுவாசிகள் வாழ்க்கையில் கர்த்தர் உண்மைத்தனம் எப்பொழுதுமே நிறைவேறி கொண்டிருக்கின்றது. கடவுள் மிக மோசமான சூழ்நிலையிலிருந்து கூட நன்மையை கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியும். யோசேப்போட துன்பங்கள் தான் பெரிய துயரம்னு சொன்னோம்னா, தாவீதோட துயரங்கள் தான் பெருசுன்னு சொன்னோம்னா, யோபோட துயரம் தான் பெரிய துயரம் உலகத்தின்னு சொன்னோம்னா, அதெல்லாம் விடுங்க. என் வாழ்க்கை நான் பட்ட துயரம் தான் பெரிய துயரங்க, நான் பட்ட கஷ்டம் யாருக்கு பட்டிருப்பா, என் கஷ்டமாக யாருக்கு வராதுன்னு அப்படி நம்ம சொன்னோம்னா, இதுவரைக்கு இந்த உலகத்திலேயே இதை மாதிரி ஒரு துன்பத்தை, இதை மாதிரி ஒரு துயரத்தை, இதை மாதிரி துக்கத்தை யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மாபெரும் துக்கம் வந்து கல்வாரி சிலுவையில் நடந்திருக்கின்றது. மனித வரலாற்றிலேயே மிகவும் அநியாயமான, மிகவும் கொடூரமான, மிகவும் பாதகமான ஒரு துக்கம், துயரம் இயேசு கிறிஸ்துவின் மேல் கல்வாரி சிலுவையில் நிறைவேறியது. கர்த்தர் அந்த துன்பத்தின் மூலமாக தான் இந்த உலகத்திற்கு மீட்பென்ற மாபெரும் செயலை செயல்படுத்தினார். தந்தையானவர் தன் மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி தன் மகனுடைய துயரத்தின் மூலமாக எல்லாருக்கும் ரட்சிப்பை கொண்டு வர முடிந்தால், நம் வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்முடைய துன்பங்களையும் துயரங்களையும் அவர் நோக்கங்களுக்காக நிச்சயம் மாபெரும் திட்டமாக மாற்ற முடியும். இதெல்லாம் சரிதாங்க, நான் இதெல்லாம் விசுவசிக்கிறேன், நான் நம்புகிறேன் அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எனக்கு துன்பம் வரும்பொழுது எனக்கு ஆன்சைட்டி வருது, எனக்கு வந்து தளர்ந்து போயிடுறேன், பிரச்சனை சமாளிக்க முடியல, 10% நம்புறதாங்க அப்போ நீங்கள் சொல்லும் பொழுது எப்படிங்க சமாதானமாக வாழ முடியும்? வசனங்கள் நம்புறதாங்க, எப்படி சமாதானம் வாழணும்னு சொல்லும் பொழுது வேதத்தில் ஒரு 4 முக்கியமான காரியங்களை நம்ம நிச்சயமாக அந்த மாதிரி சமயத்தில் வந்து ஒரு பலம் பெற சமாதானமாக வாழ நம்ம கற்றுக்கொள்ளலாம். முதல்ல வந்து கர்த்தருடைய வார்த்தையில் நம்ம மூழ்க வேண்டும். அவருடைய வாக்குறுதிகள் நம்ம ஆன்மாக்களுக்கு நங்கூரமாக இருக்கின்றன. நாம் பார்க்க முடியாத போது கூட அவருடைய உண்மைத்தனத்தை நமக்கு வார்த்தைகள் மறுபடியும் வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. 2வதாக நாம் தொடர்ந்து ஜெபத்தில் ஈடுபட வேண்டும். தளராத மனதோடு நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்மளுடைய வருத்தங்கள், வியாதிகள், துன்பங்கள், தோல்விகள், ஆசைகள், பயங்கள், விரக்திகள் எல்லாத்தையும் கடவுளுக்கு முன்பாக கொண்டு வர வேண்டும். ஆனாலும் கடவுளுடைய ஞானத்திலும் அவருடைய நேரத்திலும் காத்திருக்க வேண்டும். 3வதாக நமது கைகளில்
காரியங்களை எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும். அதாவது நமது திட்டத்தை நம்புவதை விட கடவுளை திட்டத்தில் நம்பிக்கை செலுத்துதல். அதற்காக நம்ம திட்டம் தீட்டக்கூடாது, நம்ம காரியங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல. நம்ம என்ன திட்டம் தீட்டி என்ன முயற்சி எடுத்தாலும் அது தோல்வியை அடையும் பொழுது, துன்பங்கள் துயரங்கள் வரும் பொழுது, அதன் விளைவாக நம்மளுக்கு மனச்சோர்வு அதே கவலையாக மாறி டிப்ரெஷன், மனச்சோர்வு அது மாதிரி காரியங்கள் நம்மளை தாக்கும் பொழுது, அந்த பாதையில் செல்லாமல் நம்முடைய எல்லா துன்பங்களும் துயரங்களையும் கர்த்தரின் கரங்களில் ஒப்படைத்து விட்டு சித்தத்துக்கு விடும் பொழுது இந்த சமாதானம் நிச்சயமாக நம்மளுக்கு வருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. கடைசியாக நம்ம கடந்த காலத்தை நினைத்து பார்க்க வேண்டும். எப்படி இதே தேவன் என் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான காலங்களை கொடுத்திருக்கின்றார், எப்படி ஆசீர்வதித்திருக்கார் என்று நினைத்து பார்க்கும் பொழுது, அதே தேவன் நிச்சயமாக நிகழ்காலத்திலும் அவர் உண்மைத்தனத்தின்படி எதிர்காலத்திலும் நிச்சயமாக என் வாழ்க்கையிலே அவர் மகிழ்ச்சியை கொண்டு வருவார் என்று நிச்சயமாக நம்ம நம்பி அதிலே ஓய்ந்திருக்கும் பொழுது நிச்சயமாக சமாதானம் சூழ்ந்து கொள்ளும். ஆக கர்த்தரின் உண்மைத்தனம் மாறாது, நம்மளுக்கு தான் அதில் நம்பிக்கை குறைவாக இருக்குது. கர்த்தர்கள் காத்திருக்கும் போது அமைதி வருது, கர்த்தருடைய திட்டங்களுக்கு நம்ம அனுமதிக்கும் பொழுது தான் நம்ம சமாதானம் இருக்க முடியும். பார்க்கும் பொழுது கடைசியாக முடிக்கும் பொழுது கர்த்தருடைய ஒரு அருமையான வாக்குறுதியோடு முடிக்க நான் ஆசைப்படுகின்றேன். அருமையான ஒரு ஆறுதல் தரக்கூடிய வாக்குறுதி. பாபிலோனில் நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அருமையான ஒரு வசனம், வாக்குறுதி. ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். இதை விட பிரமாதமா யாரும் ஆறுதல் சொல்ல முடியுங்களா? தயங்க வேண்டாம், ஆனால் தளர்ச்சி அடைய வேண்டாம், விரக்தி அடைய வேண்டாம். நிச்சயமாக விசுவாசிகளை, கர்த்தருடைய சொந்த பிள்ளைகளை, தன் வலது கையில் வரைந்திருக்கவர்களை நிச்சயம் கைவிட மாட்டார் என்ற அந்த சத்தியத்தில் நம்ம எல்லோரும் வாழவும், சமாதானத்தை வாழவும் இந்த நேரத்தில் உங்கள் எல்லாரையும் கர்த்தரின் மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தரை நோக்கி மன்றாடுவோம். அன்பான கர்த்தரே, இதோ இந்த வேளையில் நீதாமே உம்முடைய உண்மைத்தனத்தை பற்றி, உம்முடைய ஃபெய்த்ஃபுல்னஸை பற்றி எங்களிடம் பேசியிருப்பதாக நன்றி செலுத்துகின்றோம். இந்த கடந்த ஒரு வருடமாக நீதாமே எங்களை உம்முடைய உண்மைத்தனத்தின் வாளாக, உம்முடைய ஃபெய்த்ஃபுல்னஸ் வாளாக வழிநடத்தி வந்திருக்கின்றேன். அதுக்கு நானே ஒரு சாட்சி, இது சபையினர் ஒரு சாட்சி, பல பேருக்கு சாட்சி சொல்லியிருக்கிறார்கள். இது ஆண்டவரை இங்கே வந்திருக்கின்ற சக தோழர்களையும் சக நண்பர்களையும் சகோதரிகளையும் எல்லாருதாமே நீர்தாமே இந்த வசனங்கள் மூலியமாக அவர்களை பலப்படுத்தி, மனிதனால் முடியாதது கர்த்தரால் முடியும் என்று அறிகின்றோம். நாங்கள் பலகீனமானவர்கள், மாமிசத்தில் பலகீனமானவர்கள், ஆனாலும் நீதிகளை படைத்தவர், எங்கள் அறிகின்றவர், எங்கள் ஒவ்வொரு எண்ணோட்டங்களையும் அறியக்கூடிய தேவன், எங்களுக்கு எது வேண்டும் என்பதை முன்பே அறிந்திருக்கின்ற தேவன், உம்முடைய காரங்களை எங்கள் பாரங்களை ஒப்புக் கொடுத்து உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் நடக்க, உம்முடைய வாக்குறுதிகள் இளைப்பாற செய்ய எங்களுக்கு பலத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் முன்னாடி நன்றி தந்தையே, ஆமென்.